யாத்திரை.com யாத்ரீகர்களுக்கு அன்பு வணக்கம். புனித யாத்திரைகள் நடத்துவதில் வெள்ளி விழாவாகிய 25 ஆண்டுகள் அமர்நாத் யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி 30,000த்திற்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களை அமர்நாத் குகை யாத்திரைக்கு அழைத்துச் சென்றுள்ள இந்தியாவின் நம்பர் 1 அமர்நாத் யாத்திரை ஆர்கனைசராக விளங்கும் யாத்திரை.com நடத்தும் 2026க்கான அமர்நாத் யாத்திரை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 28 வரை தினமும் ஒரு குழு பயணம் என்று ஏற்பாடு செய்துள்ளார்கள். விமான பயண திட்டம் மொத்தம் 7 நாட்களை கொண்டது. நாள் 1 அதிகாலை 1 மணி அளவில் சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டு டெல்லி வழியாக ஸ்ரீநகரை காலை 8 மணி அளவில் சென்றடைகிறோம். ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் எங்களின் தமிழ் பேசும் கைடை சந்தித்து ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் காலை அறுசுவை சிற்றுண்டியை முடித்துவிட்டு 4 நபர்களுக்கு ஒரு இன்னோவா கார் என்ற வகையில் இன்னோவா கார் மூலம் சோன்மார்க் நகரினை நோக்கி புறப்படுகிறோம். வழியில் சிந்து நதி மற்றும் வாங்காத் நதிகளின் கரையில் அமைந்துள்ள 1400 ஆண்டுகள் பழமையான நாரா நாக் கிராமத்தில் அமைந்துள்ள சிதிலமடைந்த சிவன் ஆலயத்தில் உள்ள சிதிலமடைந்த நவலிங்கங்களை தரிசனம் செய்கிறோம். பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு மதியம் 1 மணி அளவில் சோன்மார்க் கிராமத்தினை சென்றடைந்து இங்குள்ள கிளேசியர் ஹைட்ஸ் ஹோட்டலில் செக்-இன் செய்து தங்குகிறோம். மதியம் 2 மணி அளவில் மதிய உணவை முடித்துவிட்டு சோன்மார்க்கிலிருந்து கார் மூலம் புறப்பட்டு 4 கிலோமீட்டர் பயணம் செய்து நீல்கிரித் ஹெலிகாப்டர் தளத்திற்கு சென்று உங்களின் ஹெலிகாப்டர் டிக்கெட் மற்றும் ஆதார் கார்டு ஆகியவற்றைக் கொண்டு EKYC மற்றும் RFID கார்டு ப்ராசஸை முடித்துக்கொண்டு நீல்கிரித் ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து கார் மூலம் புறப்பட்டு இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்ற குமுரி என்ற இடத்தினை சென்றடைந்து போர் வீரர்களின் நினைவுச் சின்னத்தை பார்வையிடுகிறோம். பின்னர் அருகிலுள்ள 0 பாயிண்ட் என்ற இடத்தில் அவரவர் சொந்த செலவில் பனிக்கட்டிகளில் சறுக்கு விளையாட்டு மற்றும் பைக் ரைடு செய்து விளையாடுகிறோம். பின்னர் 0 பாயிண்டிலிருந்து கார் மூலம் புறப்பட்டு சோன்மார்க் கிராமத்திற்கு வந்தடைந்து சோன்மார்க்கிலுள்ள சிவன் ஆலயத்தில் மிகவும் புனிதமான நர்மதா சிவலிங்கத்தினை தரிசனம் செய்கிறோம். அன்றிரவு சோன்மார்க் ஹோட்டலில் நடைபெறும் அமர்நாத் பயணம் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறோம். இந்த கலந்துரையாடலுக்கு பின்னர் இரவு உணவை முடித்துவிட்டு சோன்மார்க்கில் உள்ள ஹோட்டல் கிளேசியர் ஹைட்ஸ் நட்சத்திர விடுதியில் இரவு தங்குகிறோம். நாள் 2 அதிகாலை 4 மணி அளவில் சோன்மார்க்கிலிருந்து கார் மூலம் புறப்பட்டு 15 நிமிட பயணத்திற்கு பின் அமர்நாத் அடிவார பகுதியான நீல்கிரித்தை சென்றடைகிறோம். பின்னர் நீல்கிரித் ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டு 12 நிமிட பயணத்திற்கு பின் பஞ்சதரணியை சென்றடைகிறோம். பஞ்சதரணியிலிருந்து அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லக்கு மூலம் 5 கிலோமீட்டர் பயணம் செய்து அமர்நாத் குகையை சென்றடைகிறோம். அமர்நாத் குகையில் சிவனால் பார்வதி தேவிக்கு மரணமின்மை மந்திரங்கள் சொல்லித்தரப்பட்ட இடத்திலுள்ள பனிக்கட்டியாலான சிவலிங்கத்தினை தரிசனம் செய்கிறோம். மேலும் 51 சக்தி பீடங்களில் முதல் சக்தி பீடமாக திகழும் பார்வதி தேவியின் தொண்டை பகுதி விழுந்த இடமான பனிக்கட்டிகளில் அமையப்பெற்ற பார்வதி தேவி மற்றும் விநாயகரை தரிசனம் செய்கிறோம். பனிலிங்கத்தை தரிசனம் செய்த பின் சிவனால் வரம் பெற்று அமர்நாத் குகையில் பிறந்து மீண்டும் மீண்டும் மறுபிறப்பு எடுக்கும் 2 புறாக்களையும் தரிசனம் செய்கிறோம். அமர்நாத் ஸ்ரைன் போர்டு மூலம் வழங்கப்படும் வெள்ளி நாணயத்தை பிரசாதமாக பெற்ற பின் அங்கு குழாய் மூலமாக அமர்நாத் பனிலிங்கத்திலிருந்து வரும் தீர்த்தத்தினை நமது வாட்டர் கேன்களில் புனித நீராக பெற்ற பின் மீண்டும் 5 கிலோமீட்டர் குதிரை அல்லது பல்லக்கு மூலம் பயணம் செய்து பஞ்சதரணி ஹெலிகாப்டர் தளத்திற்கு வந்தடைகிறோம். பஞ்சதரணியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு 12 நிமிடம் பயணம் செய்து நீல்கிரித் ஹெலிகாப்டர் தளத்தை வந்தடைகிறோம்.
நீல்கிரித் ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து கார் மூலம் புறப்பட்டு 15 நிமிடம் பயணம் செய்து சோன்மார்க்கில் உள்ள ஹோட்டல் கிளேசியர் ஹைட்ஸ் ஹோட்டலில் இரவு தங்குகிறோம். நாள் 3 காலை 7 மணி அளவில் சோன்மார்க்கிலிருந்து இன்னோவா கார் மூலமாக புறப்பட்டு 51 சக்தி பீடங்களில் ஒன்றான கீர் பவானி ஆலயத்தினை வந்தடைந்து அனுமாரால் இலங்கையிலிருந்து கொண்டுவரப்பட்டு இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட கீர் பவானி அம்மனை தரிசனம் செய்கிறோம். பின்னர் கீர் பவானியிலிருந்து இன்னோவா கார் மூலம் புறப்பட்டு ஸ்ரீநகரை சென்றடைகிறோம். ஸ்ரீநகரில் மதிய உணவை முடித்துவிட்டு ஸ்ரீநகரில் 2300 ஆண்டுகள் பழமையான புகழ்பெற்ற சங்கராச்சாரியார் ஆலயம் மற்றும் 51 சக்தி பீடங்களில் ஒன்றான பார்வதி தேவியின் கணுக்கால் விழுந்த இடமான மகா சக்தி பீடத்தில் முக்கியமான இடத்தில் உள்ள ஜிஷ்டாதேவி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம். பின் அன்று மாலை உலக புகழ்பெற்ற டால் ஏரியில் 1 மணி நேரம் படகு சவாரி செய்து மகிழ்கிறோம். அன்றிரவு ஸ்ரீநகரில் உள்ள ஹோட்டல் ராயல் பட்டோ ஹோட்டலில் இரவு உணவை முடித்துவிட்டு இரவு தங்குகிறோம். நாள் 4 காலை 7 மணி அளவில் ஸ்ரீநகரில் உள்ள ராயல் பட்டோ ஹோட்டலில் காலை உணவை முடித்துவிட்டு இன்னோவா கார் மூலம் புறப்பட்டு ஹரிபர்வத் மலையின் மீது அமைந்துள்ள சரிகா மாதா ஆலயம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ சக்கரேஸ்வரி தேவி ஆலயத்தை தரிசனம் செய்கிறோம். பின்னர் காஷ்மீர் மக்களின் புனித தலமாக விளங்கும் இஸ்லாமியர்களின் தீர்க்கதரிசியான முகமது நபி அவர்களின் தலைமுடி இருப்பதாக கருதப்படும் அஸ்ரத்பல் மசூதியை தரிசனம் செய்கிறோம். நாம் தங்கியுள்ள ராயல் பட்டோ ஹோட்டலில் மதிய உணவை முடித்து ஹோட்டலிலிருந்து இன்னோவா கார் மூலம் புறப்பட்டு ஸ்ரீநகர் விமான நிலையத்தை வந்தடைகிறோம். ஸ்ரீநகரிலிருந்து ஜம்மு நகருக்கு விமானம் மூலமாக பயணம் செய்து ஜம்மு நகரினை சென்றடைகிறோம். ஜம்முவிலிருந்து இன்னோவா கார் மூலமாக புறப்பட்டு ஜம்மு நகரில் தாவி நதிக்கரையில் அமைந்துள்ள 3000 ஆண்டுகள் பழமையான 51 சக்தி பீடங்களில் ஒன்றான மகா காளி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம். பின்னர் இங்கிருந்து கார் மூலமாக புறப்பட்டு வைஷ்ணவி தேவியை தரிசிக்கும் முன் தரிசனம் செய்ய வேண்டிய பஞ்ச பாண்டவர்களால் புனரமைக்கப்பட்ட முக்கிய ஆலயமாகிய கோல்கண்டோலி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம். பின் இங்கிருந்து புறப்பட்டு கட்ரா நகரினை வந்தடைந்து இங்குள்ள பெஸ்ட் வெஸ்டர்ன் ஸ்விங் ஹை நட்சத்திர ஹோட்டலில் இரவு தங்குகிறோம். நாள் 5 காலையில் கட்ரா நகரிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக 12 நிமிடம் பயணம் செய்து வைஷ்ணவி தேவி மலையின் மீது சென்று சஞ்சய் காட் ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லக்கு மூலம் 2 கிலோமீட்டர் பயணம் செய்து வைஷ்ணவி தேவி ஆலயத்தை சென்றடைகிறோம். 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் பார்வதி தேவியின் புருவங்களின் மையம் விழுந்த இடமாகவும் மூலஸ்தானத்தில் 3 பிண்டிகளாக உள்ள மகா சரஸ்வதி, மகாலட்சுமி மற்றும் மகா காளி தெய்வங்களை தரிசனம் செய்கிறோம். வைஷ்ணவி தேவி ஆலயத்தை தரிசனம் செய்த பின் மீண்டும் குதிரை அல்லது பல்லக்கு மூலம் 2 கிலோமீட்டர் பயணம் செய்து சஞ்சய் காட் ஹெலிகாப்டர் தளத்தை சென்றடைகிறோம். சஞ்சய் காட் ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக 12 நிமிடம் பயணம் செய்து கட்ரா நகரினை வந்தடைகிறோம். கட்ராவில் உள்ள பெஸ்ட் வெஸ்டர்ன் ஸ்விங் ஹை நட்சத்திர ஹோட்டலில் இரவு தங்குகிறோம். நாள் 6 காலையில் கட்ரா நகரிலிருந்து கார் மூலமாக புறப்பட்டு ரன்சு கிராமத்தினை வந்தடைகிறோம். ரன்சு கிராமத்திலிருந்து அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லக்கு மூலமாக 3.5 கிலோமீட்டர் பயணம் செய்து சிவகோரி குகையை சென்றடைகிறோம். சிவகோரி குகையில் உள்ள பாறை இடுக்குகளில் தவழ்ந்து சென்று சுயம்பு சிவலிங்கத்தினை தரிசனம் செய்து பின் அருகிலுள்ள மற்ற தெய்வங்களை தரிசனம் செய்கிறோம். மீண்டும் குதிரை அல்லது பல்லக்கு மூலமாக 3.5 கிலோமீட்டர் பயணம் செய்து
ரன்சு கிராமத்தினை வந்தடைந்து அங்கிருந்து கட்ரா வரும் வழியில் சிகர்பாபா வாட்டர்ஃபால்ஸை கண்டு மகிழ்கிறோம். பின் இங்கிருந்து புறப்பட்டு கட்ரா வரும் வழியில் உள்ள நவதேவி மாதா ஆலயத்தினை குகைக்குள் சென்று தரிசனம் செய்கிறோம். பின்னர் அருகிலுள்ள பாபா அகர்ஜிட்டோ ஆலயத்தினையும் தரிசனம் செய்கிறோம். பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு கட்ரா நகரினை வந்தடைந்து கட்ராவில் உள்ள பெஸ்ட் வெஸ்டர்ன் ஸ்விங் ஹை நட்சத்திர ஹோட்டலில் இரவு தங்குகிறோம். நாள் 7 காலையில் கட்ரா நகரிலிருந்து இன்னோவா கார் மூலமாக புறப்பட்டு ஜம்மு நகரினை சென்றடைகிறோம். ஜம்மு நகரில் திருப்பதி தேவஸ்தானத்தால் புதியதாக கட்டப்பட்டுள்ள திருப்பதி பாலாஜி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம். பின்னர் அருகிலுள்ள புகழ்பெற்ற பீர்கோ குகையில் சிவபெருமானை தரிசனம் செய்கிறோம். பின்னர் ஜம்முவில் உள்ள புகழ்பெற்ற ரகுநாத் ஆலயத்திற்கு சென்றடைந்து ரகுநாத் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம். இங்குதான் ஸ்படிகலிங்கம் உள்ளது. மேலும் இங்கு 1 கோடிக்கும் மேற்பட்ட லிங்கங்கள் வைக்கப்பட்டுள்ளது. ஜம்முவிலிருந்து இன்னோவா கார் மூலமாக புறப்பட்டு இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே உள்ள இன்டர்நேஷனல் பார்டர் பகுதியான சுச்சக்கர் கிராமத்தினை சென்றடைந்து இந்திய இராணுவத்தின் சிறப்பு அனுமதியை பெற்று இந்தியா பாகிஸ்தான் நாடுகளின் எல்லைப் பகுதியை பார்வையிடுகிறோம். பின்னர் இங்குள்ள பெருமைமிகு ரகுநாத் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம். பின்னர் ஜம்முவிலிருந்து மாலை 5 மணியளவில் விமானம் மூலம் புறப்பட்டு டெல்லி வழியாக சென்னையை இரவு 11 மணியளவில் வந்தடைந்து அமர்நாத் பனிலிங்கம், வைஷ்ணவி தேவி ஆலயம், சிவகோரி குகை ஆலயம் மற்றும் பல்வேறு ஆலயங்களை தரிசனம் செய்த இனிய பயண நினைவுகளுடன் யாத்திரை.com வழங்கும் அமர்நாத் சிலோன்மணி என்ற அடைமொழியுடன் அவரவர் இல்லங்களுக்கு புறப்படுகிறோம்.